இனியன் ராபர்ட், இந்த பெண்கள் வாக்குகள் ஒரு பகுப்பாய்வை நம்ம பார்த்தோம். 2020-24 யார் அந்த வாக்குகளை மிக அதிக அளவில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த டேட்டாவை பார்க்கும்போது வெளிவந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவீதம் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல சார், இப்ப என்னன்னா ஏற்கனவே நடந்த தேர்தல்கள்ல பெண்கள் வாக்கு வங்கி இரண்டு கூட்டணிகளுக்குமே விழுந்திருக்கிறது. பெரிய வித்தியாசம் இல்ல, ஒரு 3% 4% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த முறை எலெக்ஷனுடைய முக்கியமான ஃபேக்டர் மதுவிலக்கு அல்ல. அது தேர்தல் அறிக்கைகள்ல இருந்தாலும் கூட இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வச்ச நரேட்டிவ் என்னன்னா பீகாருக்கு வளர்ச்சி, பீகாருக்கு வேலை வாய்ப்பு என்பதுதான். அப்போ அதுல கல்வி முன்னேற்றம் என்பதுதான். அப்போ அதுல பெண்களுக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்குன்றதை இரண்டு கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதுல யார் இதை செய்வாங்கன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல, யார் செய்ய முடியும்னு. அப்போ உங்களுக்கு நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளாக இருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் வளர்ச்சி அங்க நடந்திருக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி அங்க இருக்குல்ல. அப்போ அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய ஒரு எதிராலையை அவங்களுக்கு ஏற்படுத்தும். எங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நாங்க அதை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு இது லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடியா இல்லாம இது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடியா இருக்குது. அதுதாங்க முக்கியமான விஷயம். மகிழா யூத் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களினுடைய வாக்குகள் தேஜஸ்வியை நோக்கி போகும் அப்படிங்கறது சூர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்படி போகும் பட்சத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிக்கு பிறகாகவும் மகா கத்பந்தன் கூட்டணி மீதான நம்பிக்கை அதிகரிக்கவில்லையா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அதை வெளிப்படுத்துகிறதா? இல்ல, நிச்சயமா இல்ல, அப்படி இல்ல. நீங்க அந்த ஏற்கனவே வந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சு இந்த முறையும் பெண்கள் பாஜக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. இந்த முறை நரேட்டிவ் வேற நான் சொல்றேன். அதால இந்த முறை பெண்கள் வாக்கு வங்கி என்பது இந்தியா கூட்டணி பக்கம் சார்ந்துதான் இருக்கும் அப்படின்றத எங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஏன்னா இந்த நரேட்டிவ் இது கிடையாது. இந்த முறை நாங்க முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான சமூக முன்னேற்றம் குறித்து தான் தலைவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் எல்லா கூட்டங்களிலும் பேசியிருக்காங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நாங்க நினைக்கிறோம். அது நீங்க நண்பர் எஸ். சூர்யா அவர்களே ஒப்புக்கொண்டார். பீகார்ல வளர்ச்சி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப 20 ஆண்டுகள் அங்க பீகார்ல யார் ஆட்சியில் இருக்காருன்னா இவங்க கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தான் அதிகாரத்தில் இருக்கிற 20 ஆண்டுகளாக. அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு வளர்ச்சி எதுவும் இல்ல, முன்னேற்றம் எதுவும் இல்லை. அப்ப அந்த வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு இல்லாத இருக்கிற நிலைக்கு எதிராக வாக்களிப்பாங்க பெண்கள். நாங்க ஆழமா நம்புற விஷயமா இருக்கு. ஓகே, பேசுவோம். சூர்யா, இங்க பெண்கள் வாக்குகள் எந்த அளவுக்கு பிரதானம் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமிநாதன் சொன்னது போல தேர்தலுக்கு முன்னாடி பெண்களினுடைய வங்கி கணக்குகள்ல ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிற அந்த உதவித்தொகையை ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். அதுவே பெண்கள் வாக்கு சதவீதத்தை அதிகரித்ததற்கான ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கணுமா? அதான் அந்த ஜீவிகா அப்படின்ற ஒரு திட்டம் நிதிஷ்குமார் அறிவிச்சிருந்தார். அதாவது சுய தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஊக்கத்தொகை மாதிரி முதல்ல கொடுத்துட்டு அது உண்மையிலே சிறந்தபடியாக செயல்பட்டு அதற்கான ஆவணங்களை கொடுப்பவர்களுக்கு அந்த டாப் அப் பண்ணுற மாதிரி இன்னும் அதிகமான உதவித்தொகை 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீண்டும் நம்ம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரில் இப்போ விவசாயிகளுக்கு கொடுப்பது போன்ற பல திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறது கூட முதல்ல நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ அது மாதிரியான ஒரு திட்டத்தை நிதிஷ்குமார் அவர்களுடைய விஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுடைய கூட்டணி அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கோம். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். உங்கள் தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சியிலேருந்து நிறைய பேர் கிராமங்களில் செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிக மிக பெருமையாக, கர்வமாக எங்களுடைய முதல்வர், எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்காரு, இதை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்துவோம், எங்கள் வங்கி கணக்கில் இவ்வளோ பணத்தை முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது பெண்கள் வளர்ச்சியை நோக்கிய ஒரு திட்டம் தான். தொடர்ந்து பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுப்பதிலிருந்து, மதுவிலக்கு கொடுப்பதிலிருந்து அடுத்த கட்டமாக அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கழிப்பிட வசதி, ஒரு தண்ணி வசதி, ஒரு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வளர்ச்சி இல்லாத மாநிலம்ன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்பும் இன்னைக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு இண்டிகேட்டர் லெவலில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்த உடனே அடுத்தது அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான இந்த திட்டத்தை முதல் கட்டமாக தொடங்கியிருக்கோம். நிச்சயமாக மீண்டும் ஆட்சிக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பெண்கள் மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக வருவதற்கான இன்னும் பல திட்டங்களை அமல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக. இப்போ கடந்த கால தேர்தல் வரலாறுகளில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் போது அது ஆளும் அரசுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்க்க முடிகிறது. இந்த முறை அப்படி வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பது நிதிஷுக்கு, குறிப்பாக என்டிஏவுக்கு எதிரான அது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? சில காலகட்டங்கள், உதாரணமாக 2016 தமிழக தேர்தல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
அந்த ப்ரோ இன்கம்பன்ட் ஓட்டுன்னு கூட சில தேர்தல்களில் இருந்திருக்கு. அது முதல் முறையாக நம்ம 2016 பார்த்தோம். கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும், கூட்டணி வரும்ன்ற காலகட்டத்தில் அதிமுக மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தது பார்த்துருக்கோம். அந்த சைலண்ட் ஃபேக்டர் வந்து இனிமேல் நம்ம இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் வந்தால் தான் அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். எங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் இந்த ஜீவிகா போன்ற திட்டங்கள், மதுவிலக்கு மிக மிக கடுமையாக அமல்படுத்தப்பட்டது. இந்த வளர்ச்சி பணிகளில் எங்களால் முடிந்த அளவுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்வதை போல் அந்த பீகார் போன்ற மாநிலங்கள்லங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுன்றதே மிக மிக பெரிய விஷயம். ஏனென்றால் ரோடுகள் முழுமையாக இருக்காது. இப்போது இந்த 20 ஆண்டுகளில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டாலும் 50,000 கிலோமீட்டர்களுக்கு ரூரல் ரோட்ஸ் முதல் முறையாக போட்டிருக்கோம். கிராமப்புற சாலைகள்னால் என்னன்றதே பார்க்காத 50,000 கிலோமீட்டருக்கு புதிதாக சாலைகளை போட்டிருக்க என்றால் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால தான் மீண்டும் மீண்டும் கடந்த 20 ஆண்டுகளில் எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்றால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு குறுகிய காலத்தில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்றாலும் நெடுந்தூர பயணத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக நிதிஷ்குமாரும் பாஜக கூட்டணியும் அவர்களை அழைத்து செல்வார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவர்கள் கண்களில் தெரிகிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நிச்சயமாக எங்கள் அரசாங்கத்தை விலக்கிவிட்டு அந்த வளர்ச்சி கெடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அப்படின்றதா எங்களுடைய புரிதல். நிச்சயமாக பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடர்பான உடனுக்குடனான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக நாடே எதிர்நோக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநிலத்தில் கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களில் முடிவுகள் என்ன மாதிரியாக இருந்திருக்கிறது, அந்த முடிவுகள் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த தொகுதிகளில் வென்று இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை இப்ப விரிவா பார்க்கலாம். பீகாரில் 20 ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக மாறிய நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கிய 2005ஆம் ஆண்டு தேர்தல் சுவாரஸ்யமானது. அந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பின்னர் அக்டோபர், நவம்பரில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிதிஷின் ஜேடியு 139 இடங்களில் போட்டியிட்டு 88 இடங்களில் வென்றது. 2010 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இருந்த ஜேடியு 141 இடங்களில் போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வென்றது. 2015ஆம் ஆண்டு தேர்தலில் லாலுவின் ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சியுடன் மகாகத்பந்தன் கூட்டணியில் இணைந்த நிதிஷ் 101 தொகுதிகளில் களம் கண்டு 71 தொகுதிகளை தன்வசப்படுத்தினார். 2020ஆம் ஆண்டு தேர்தலை மீண்டும் என்டிஏ கூட்டணியோடு சந்தித்த நிதிஷ் 115 இடங்களில் போட்டியிட்டு 43 இடங்களை வென்றார். கடந்த 4 தேர்தல்களிலும் 3இல் ஜேடியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட பாஜக 2005ஆம் ஆண்டு 102 இடங்களில் போட்டியிட்டு 55 இடங்களை வென்றது. 2010ஆம் ஆண்டு 102 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 91 இடங்களையும், 2015ஆம் ஆண்டு தேர்தலில் 157 தொகுதிகளில் களம் கண்டு 53 இடங்களையும் கைப்பற்றியது. 2020 தேர்தலில் 110 இடங்களில் பாஜக போட்டியிட்ட நிலையில் கூட்டணி கட்சியான ஜேடியுவை விட 31 இடங்கள் அதிகமாக, அதாவது மொத்தம் 74 இடங்களை தன்வசப்படுத்தியது. இருப்பினும் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து 2005ஆம் ஆண்டு தேர்தலில் களமிறங்கிய ராஷ்டிரிய ஜனதா தளம் 175 தொகுதிகளில் போட்டியிட்டு 54 இடங்களில் வென்றது. 2010ஆம் ஆண்டு லோக் ஜனசக்தி கட்சியுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடி 168 இடங்களில் போட்டியிட்டு 22 இடங்களை வென்றது. 2015ஆம் ஆண்டு மகாகத்பந்தன் கூட்டணி பலமாக இருந்த நிலையில் அதில் ஆர்ஜேடி 101 இடங்களில் போட்டியிட்டு 80 இடங்களை தன்வசப்படுத்தியது. முந்தைய தேர்தலை விட 58 இடங்களை கூடுதலாக ஆர்ஜேடி வென்றது. மீண்டும் அதே கூட்டணியில் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆர்ஜேடி 144 இடங்களில் களம் கண்டு 75 இடங்களை கைப்பற்றியது. 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி 51 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 9 இடங்களில் வென்றது. 2010ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரசுக்கு பலத்த அடி விழுந்தது. அந்த தேர்தலில் 243 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடிந்தது. 2015ஆம் ஆண்டு மகாகத்பந்தன் கூட்டணியில் காங்கிரசுக்கு 41 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் 27 இடங்களை அக்கட்சி கைப்பற்றியது. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 70 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களை காங்கிரஸ் வென்றது.